விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. கும்பராசி நேர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலப்புருஷ சக்கரத்தின் லாபஸ்தானம் சனி பகவானுடைய மூல திரிவோண ஆட்சி வீடு. அவிட்டம் 3 4 சதயம் 4 பாதங்கள், பூரட்டாதி 1 2 3 அடங்கிய ராசி மண்டலம். ராசிநாதன் அஸ்தமனம் அடைகிறாரு வருகிற 23ஆம் தேதி. ஒரு 36 நாளுக்கு அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. ராசியிலே அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. சுபத்துவமாக இருக்கிறாரு. ராகுபடியில் இருந்தாலுமே சுக்கிர எல்லைக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஸோ சனி, ராகு, சுக்கிரன் இந்த 3 கிரகங்களுமே தங்களுக்குள்ள ஒரு கூட்டணியை போட்டு இருக்கிறாங்க. ராகு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலுமே சனி பகவானை பிடித்து வச்சிருக்கிறாரு. இது எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னு இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன். அதுபோக இந்த வீடியோ பதிவில் முக்கியமாக ஒன்று சொல்கிறேன். ஜோதிடம்னா எதிர்காலத்தை சொல்கிறதா ஜோதிடம். நிகழ்காலத்தில் நின்றுக்கிட்டு எதிர்காலத்தை கணிக்கிறதா ஜோதிடம். ஒரு ஜோதிடரோட கடமை அதுவும் கூட. அதான் உண்மை. இப்போ கும்பராசிக்கு ஜென்மச்சனி நடக்கு, அடுத்து பாத சனி, அதுக்கடுத்து 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். இது சனி பகவானோட நிலைமை. 3ஆம் இடத்துக்கு போனாலுமே நீசம் அடைவார் மேசத்தில், ரிஷபத்துக்கு போனால் ஸ்தான பலம் அடைவார். இப்போ அடுத்து பாத சனியாக போகிறாரு. இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு 2028 வரைக்கும் கிரக நிலைகளை அப்டேட் பண்ணுறேன். சாதக பாதங்களை சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. எதிர்காலத்தை பற்றி சொல்கிறேன். கும்பராசியில் சில முக்கியமான திட்டங்கள் செய்யணும், முதலீடு பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒரு பெரிய காரியங்களை செய்கிறவங்களுக்கு இந்த தகவல் கொஞ்சம் முக்கியமாக இருக்கும். அதுபோக உங்கள் ராசி எப்படி இருக்குது, அடுத்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில், தனிமனித வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு ஹோப் இருக்கணும். நம்ம எதை நோக்கி போகிறோம், நம்ம இலக்கு என்ன, அதை நிர்ணயம் பண்ணணும். ஒரு மனிதனுக்கு அது முக்கியம். அதுபோல் ஒரு ராசி அடுத்தடுத்து எப்படி இருக்குது, அந்த ராசிக்கு ஏற்படுகின்ற சாதக பாதங்கள் என்ன, அந்த ராசிநாதனுடைய நிலைமை என்ன, அந்த ராசிக்கு வேண்டிய சுபர், அசுபர், பாபர், யோகர் இவங்களுடைய நிலைமை என்ன, இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி ஒரு புள்ளி ஓரத்தை சொல்கிறது தான் ஜோதிடரோட கடமை. ஓகே நேர்களே, இப்போ கும்பராசிக்கு சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அஸ்தமனமான நிலையிலே போகிறாரு. புரட்டாதி நட்சத்திரத்தை தான் டிரான்ஸ்ஃபர் ஆகிறாரு. அவர் அங்கே போனாலுமே புரட்டாதி நட்சத்திரம் கொஞ்சம் அழுத்தம் இருக்க தான் செய்யும். மே 18ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் நிலைமை மாறும். ஏன்னா குரு பார்வை ராசிக்கு வந்துடும், நல்லாயிருக்கும். ஸோ 2025 26 மேக்கு மேலே நல்லாயிருக்கும். அடுத்து குரு பகவான் சஞ்சாரம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, நான் குருவை சொல்லிடுறேன். குரு உங்கள் ராசிக்கு 2 முக்கியமான கிரகம், 2 11 கூடியவன். கும்பராசிக்கு தன குடும்பம் லாபத்தை கொடுக்குறவர், அவ்வளோதான். உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நிம்மதியை கொடுக்குறவர், குடும்பத்தில் காசு பணத்தை கொடுக்குறவர், குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உறவு, அதாவது உங்கள் புத்திரங்களுக்கும் உங்களுக்குள்ள உறவுகளை கொடுக்குறவர் குரு பகவான் தான். லாபத்தை கொடுக்கிறவர் அவர் தான். மூத்த சகோதரத்தை இணக்கத்தை கொடுக்குறவர், ஆன்மீக காரியங்கள், இப்படி நிறைய சொல்லலாம். குருவே ஒரு பொதுவாக யோகர், ரப்பலுக்கிட்ட மகா யோகர். அவர் உங்கள் ராசிக்கு 2 11க்கு அதிபதியாக வர்றது மிகச்சிறப்பு. குரு அடுத்து ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறாரு, மிகச்சிறப்பாக இருக்குங்க. 2025 26 மிகச்சிறப்பாக இருக்கும். தூரதேச அமைப்புகள்லாம் நல்லபடியாக கை கொடுக்கும். எதிர்பாராத பணம் வரும். வெளிநாட்டு வேலைகள், வெளி மாநிலத்துக்கு போகிறது, உத்தியோக ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக நல்ல தொடர்புகள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் மே மாதத்துக்கு மேலே நீங்கள் அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அடுத்து குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்குறது மிகச்சிறப்பு தான். 2026 மே வரைக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரியாக நிறைய லாபம் இருக்கும். தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். எந்த தொழில் சார் லாபம் இருக்கும்னா, தூரதேச அமைப்பில் உள்ள தொழிலில் லாபம் இருக்கும். நான் கொஞ்சம் ஒரு கீவேர்டாக தான் சொல்லுவேங்க. ஏன்னா நிறைய தகவலை ஷேர் பண்ணுறதுனால ரொம்ப நான் நீட்டி முழங்க மாட்டேன். கொஞ்சம் ஷார்ட் ஃபார்ம்லேயே சொல்லிட்டு போகிறேன். அடுத்தடுத்து வீடியோவில் போடுவேன். சாதகத்தையும் சொல்லுவேன், பாதகத்தையும் சொல்லுவேன். நம்ம வீடியோவை கேட்குற நேயர்கள், ரிட்டர்ன் வியூவர்ஸுக்கு சிறந்தாழ்ந்த வணக்கம். புதுசாக கேட்குற நேயர்களுக்கும் கோடான கோடி நான் வணக்கம். தொடர்ந்து பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் தகவலை கேளுங்க, சந்தேகங்களை கேளுங்க. கண்டிப்பாக நான் பார்த்து சொல்லுவேன். சில பேர் பிறந்த ஜாதக டீட்டெயிலாம் அனுப்புகிறாங்க, அதையும் 2ஆம் எடுத்து பார்க்குறேன். ஜனனை தான் செக் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப்பில் அணுகுங்க, நம்பர் கொடுத்துருக்குறேன். அதில் டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுத்தீங்கன்னா ஃபர்தராக என்ன செய்யணும்னு சொல்லுவேன். குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறது மிகச்சிறப்பாக இருக்குது. சரியா, நல்லா இருக்கும். மூத்த சகோதர வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்கள் குடும்பத்தில் அண்ணன், அக்கா உங்கள் விஷயத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அக்கேஷனலாக சில பேருக்கு 2ஆம் திருமணம் நடக்கணும் அப்படின்னாலும் அது நடக்கும். 2ஆம் மனைவி இருக்கிறா, அவங்க வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அடுத்து குரு பகவான் ராசியே பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி நன்மை. ஸோ மே மாதத்துக்கு மேலே நல்லா தெளிச்சியாக இருப்பீங்க. சரியா நேர்களே, நல்ல ஒரு ஆன்மீக பட்டியலில் இருப்பீங்க. குரு ஒரு ஆன்மீக கிரகம், கும்பம் ஒரு ஆன்மீக ராசி. ஸோ ஆன்மீக தேடல் இருக்கும். வயதானவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக ராசிக்கு ராகு வந்துடுறாரு. ராகு ஒரு ஆன்மீக கிரகம் தான். அவர் குரு பார்வை வரும்போது ரொம்ப ஓவமையாக இருப்பார், அருமையான அமைப்பை கொடுப்பார். ஸோ கும்பராசிக்கு 2025 மேக்கு மேலே வருகின்ற காலமெல்லாம் வசந்த காலமாக பார்க்கப்படுகிறது. ஆன்மீக பற்று அதிகமாக இருக்கும். மதப்பற்று,
கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. ஒரு 50 வயதுக்கு மேலே வரைக்கும் ஞான தேடல் இருக்கும். சரியா நேர்களே? அதுக்கு தசாபுத்தியும் ஒத்து போகணும். தசாபுத்தி ஒத்து போகிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக நடக்கும். சில பேருக்கு இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது திசை நடக்கும். கொஞ்சம் வயசுலேயே வரும். குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை ஒரு மத்தியமாக வயதில் வரும். ஒரு 50 வயசுக்குள்ளே நடக்கும். அவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். கேது திசை நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். கேது 7ஆம் இடத்துல சிம்மத்தில் இருக்கிறாரு. சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7ல் கேதுவுக்கு பின்னாடி வரேன் நான். முதல் ராகு வந்து ராசியில் ஆன்மீகப்பட்டில் இருக்கிறதுனால ஆன்மீகப்பட்டு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ குரு வந்து 5ஆம் இடத்துலேருந்து அலைப்புறை பலன்களை கொடுக்குறாரு. இப்படியே சைமில்டேனியஸாக சனி பகவானை பார்த்துக்கிட்டோம்னா, சனி பகவான் வந்து ராசிநாதன். அவர் என்னதான் உங்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்தாலுமே உங்களை வந்து ஜனன ஜாதகத்தில் சரியில்லைன்னா கெடுப்பார். நீங்கள் ஜனன ஜாதகத்தில் பிறக்கும் போதே சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம், 2ஆம் இடம், 1ஆம் இடத்துல இருந்தாருன்னா கொஞ்சம் டார்ச்சரை கொடுப்பாரு. அதுபோக ராசிக்கு 4, 7, 8, 12 இருந்தாலும் டார்ச்சரை கொடுப்பாரு. ஸோ சனி பகவான் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிக்கு வந்து அவர் வந்து மகரத்திலேயோ கும்பத்திலேயோ இல்லை ரிஷபத்திலேயோ இல்லைனா வந்து 8ஆம் இடம் கன்னிலேயோ 12ஆம் இடம் மகரத்தில் இருந்தாருன்னா பிரச்சனை கொடுப்பாரு. ஆனால் இதில் வந்து மகரம், கன்னி, ரிஷபம் அவருக்கு பிடிச்ச வீடு, அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்க மாட்டார். மீனத்தில் இருந்தாலுமே மீனத்தில் சமம் ஆவார். ஓரளவு பட்டும்படாமல் போயிடுவார். ஸோ அவர் வந்து 7, 8 இருக்கக்கூடாது. சரியா? 7ஆம் இடம் சிம்மத்தில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 8ஆம் இடம் கண்ணியில் இருந்தாலும் ஓரளவு பரவாயில்ல. ஸோ அப்படி பார்க்கும்போதுக்கு கும்பராசிக்கு வந்து சனி பகவான் வந்து பெரிய கெடுதல்லாம் கொடுக்க மாட்டார். சரியா நேர்களே? அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க பெரிய கெடுதல்லாம் கொடுக்க மாட்டாருன்னா நான் கஷ்டப்படுறேன் ஐயா, கடந்த 5 வருடங்களாக நான் கஷ்டப்படுறேனே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் என்னென்னா, சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் வந்து நல்ல இடத்துல உட்காந்துருக்க மாட்டார். லக்கண ரீதியாக நல்ல இடத்துல உட்காந்துருக்க மாட்டார். அதுபோக பாபத்தொடரில் இருப்பார். செவ்வாய் சம்மந்தப்பட்டிருப்பார். செவ்வாய் பார்வையில் இருப்பார். ராகு சம்மந்தப்பட்டிருப்பார். அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்துருப்பார். இல்லைனா அவர் பார்வையில் இருப்பார். இல்லைனா சூரியன் கூட சேர்ந்து கெட்டு போயிருப்பார். ஸோ இந்த அமைப்பில் சனி பகவான் இருந்தார்னா கண்டிப்பாக 7.5 சனியில் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அதை தாண்டி அவர் வந்து நான் சொன்ன இடத்துல இருந்தாலுமே கெடுபலன்கள் கொடுக்க மாட்டார். பொதுவாக சனி பகவான் மகரம், கன்னி, மிதுனம், துலாம், ரிஷபம், கும்பம் இந்த இடத்துல இருக்கும்போது கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். ஆனால் அவர் நேர்வலுப்படக்கூடாது. நேர்வலுப்பட்டாருன்னா கெடுபலன்களை கொடுப்பார். மகர கும்பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நேர்வலு பெறுவார். துலாமலையும் உச்சம் அடைவார். ஸோ துலாம், மகர கும்பத்தில் இருக்க பிறந்தவர்கள் கொஞ்சம் சனி பகவானுடைய காரகத்துவத்தின்படி கெடுதலை அடைவிப்பீங்க. காரகத்துவத்தின்படி கெடுதல் என்ன சார்னா, சோம்பேறித்தனம் இருக்கும், அசால்ட்டுத்தனம் இருக்கும், மறதி இருக்கும், யாரையும் சட்டை செய்ய மாட்டீங்க, கொஞ்சம் உள்ளொன்று வைத்து பரவொன்று பேசுவீங்க, எடுத்தேன் கழுத்தேன் இருப்பீங்க, நிதானம் இருக்கும், வேலையில் ஆறப்படுவீங்க, ஒரு சுறுசுறுப்பு இருக்காது. இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். குறுக்கு புத்தி இருக்கும், பிறர் பொருள் மேலே ஆசை இருக்கும், அடுத்தவன் பொருளை அபகரிக்கலாம், அப்படி என்னதான் கொடுப்பாரு. சனி பகவான் நேர்வலுப்பட்டார்னா சூதுவாது நயவஞ்சத்தை முதலாக தூக்கி வைப்பார். அதெல்லாம் அவருடைய காரகத்துவங்கள். அதை தான் செய்வார் வழியாக. ஆதிபதி விஷயத்தை கெடுக்க மாட்டார். ஆதிபதி விஷயம்னு என்ன, அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை கெடுக்க மாட்டார். சரியா? ஓகே. அப்பேற்பட்ட சனி பகவான் இப்போ 2ஆம் இடத்துக்கு வராரு. இது வந்து சனி பகவானுடைய சில பண்புகளை சொல்லியிருக்கிறேன். அவருடைய கேரக்டர் இன்னும் நிறைய இருக்குது. அதை வந்து ஒப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து சுருக்கமாகவே போவோம். என்ன நிறைய பேச வேண்டியது இருக்கனால ஒவ்வொரு கிரகத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக பேசிகிட்டே போகிறேன் நான். சனி பகவான் எடுத்து வந்து 2028 வரைக்கும் 2ஆம் இடத்துல இருப்பார். இது எப்படியா இருக்கும், பாத சனி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக கெடுபலங்கள்லாம் கொடுக்க மாட்டார். குருவுக்கு கேந்திரமாக வராரு. சரியா? குருவுக்கு கேந்திரமாக வராரு. தான் வீட்டுக்கு மறையாமல் தான் இருக்கிறாரு. மகரத்துக்கு 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. கும்பத்துக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஓரளவு இயல்பு நிலையில் தான் இருப்பார். ஆனால் ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு. ராகு சுக்கிர கூட்டணி நிலையில் இருக்கிறாரு. வருகிற 31/5/2025 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவர் பயிற்சியாக போனாலுமே மே 31 வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கடுத்து சுக்கிரன் மாறி போயிடுவார். 3ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா 31/5/2025 இருந்து 15/12/2025 வரைக்கும் ஒரு 6 மாத காலம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகுவும் சனியும் சேர்ந்து இருப்பாங்க. ராகு உங்கள் ராசிக்கு வந்தாலுமே சனி பகவானை பிடிச்சி வச்சிருப்பாரு. ராகு தனக்கு முன்பின் உள்ள கிரகங்களை ஒரு 18 டிகிரிக்குள்ளே பிடிச்சி வச்சிருப்பாரு. அந்த கான்செப்ட் படி சனி பகவான் ராகு பிடியில் இருக்கிறதுனால மே 31 ஜூன் கூட எடுத்துக்கோங்களேன். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 15 கிட்டத்தட்ட ஒரு 6.5 மாதம். சரியா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுக்கு நான் அப்பப்போ வீடியோ போடுவேன், அதை ஹைலைட் பண்ணுவேன். இது வந்து நான் தொகுப்பாக சொல்கிறேன். அதாவது இந்தந்த இடங்கள்லாம் ஒரு அண்டர்லைன், இந்தந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா ஜூன்ல இருந்து டிசம்பர் 15 வரைக்கும் 2025 சனி பகவான் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. 2ஆம் இடத்துல இருந்து சில தாக்கத்தை கொடுப்பாரு. என்ன சார் கொடுப்பாரு அப்படின்னா, 2ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. சரியா? 2ஆம் இடத்துல 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயார் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். தாய்க்கு முடியாமல் போகலாம். தாய்வில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அடுத்து வந்து வண்டி வாகனத்தில் பிரச்சனை இருக்கும். விவசாய பிரச்சனை இருக்கும். அதுபோக 4ஆம் இடம் வந்து சுக்கிரன், வீடு மனை கட்டுறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ரியல் எஸ்டேட் வச்சிருக்கவங்க, பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் சில பிரச்சனை இருக்கும். இப்படிலாம் சில அமைப்புகளை கொடுப்பாரு.
அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுபோல் 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பார் 7ஆம் பார்வையாக. வெளிதூர அமைப்பில் இருக்கிறவங்க, வெளிநாட்டு வேலை இருக்கிறவங்களுக்குலாம் சில பிரச்சனை இருக்கும் அந்த டயத்தில், ஜூன் டு டிசம்பர் 15 வரைக்கும். அதுபோக தேக ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் புதன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா புதன் வந்து அந்த வீட்டுக்குடையவன், 8க்குடையவன். அவர் நல்ல நிலைமை இருந்தார்னா அந்த தாக்கம் வந்து கம்மியாகும். இதுதான் ஜோதிடத்தில் சொல்லணும். பொதுவாக எல்லாரும் போட்டுருவாங்க சனி பயிற்சி கும்பராசிக்கு பாதச்சனி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்பாங்க. அது எப்படி இருக்கும்னா அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து மீனத்தில் இருக்கிறாரு, குரு வீட்டில் இருக்கிறாரு. பொதுவாக மீனத்தில் இருக்கிற சனி பகவான் கெடுபலங்களை யாருக்குமே கொடுக்க மாட்டார். மீனம் வந்து அவருக்கு வந்து ஒரு சாத்துவமான வீடு, ஒரு ஆன்மீக வீடு. சனி பகவான் வந்து பேசிக்காக ஒரு ஆன்மீக காரகம் தான். அவர் 1008 பேர் கெடுதல் காரம்பாங்க. நானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், சனி பகவான் வந்து நேர்வலுப்பட்டார்னா சூதுவாது நயவஞ்சம் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்த போதிலும் அவர் குரு வீட்டுக்கு போகும்போது தன்னுடைய கெட்ட குணங்கள்லாம் அடக்கி வச்சுட்டு தான் இருப்பார். இப்போ நீங்கள் வந்து படிக்கிறீங்க, மாணவனாக இருக்கிறீங்க, உங்கள் வாத்தியார் வீட்டுக்கு போகிறீங்க, அவர் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, அவருக்காக வெயிட் பண்ணுறீங்க, ரொம்ப அடக்கமாக இருப்பீங்க. என்னதான் நம்மக்கிட்ட சில கெட்ட பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி இருந்தாலுமே அங்கே வாத்தியார் வீட்டில் டீச்சரை பார்க்க உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் கவனமாக தான், ரொம்ப அமைதியாக சாத்துமாக தான் உட்காந்துருப்பீங்க. எல்லாத்துக்கும் நல்ல பிள்ளை மாதிரி காட்டிக்கிடுவோம். அது மாதிரி தான் சனி பகவான் மீனத்தில் அந்த அமைப்பில் தான் இருப்பார். அதுபோல் வீடு கொடுத்த குரு கேந்திரத்தில் இருப்பார். நல்ல அமைப்பு தான். பொதுவாக சுப கிரகங்கள் தங்களுக்கு கேந்திரத்தில் இருக்கிற கிரகங்களோட ரிஃப்ளெக்ட் பண்ணும் 90 டிகிரியில் அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். சரியா? சரி, அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் பண்ண வேண்டாம். அது வந்து சயின்ஸ் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ குருவுக்கு கேந்திரமாக இருக்கிறது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ரைட் நேர்களே. அப்போ வந்து சனி பகவான் வந்து மீனத்தில் இருந்தார்னா பெருசாக பாதிப்பு கிடையாது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறாரு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கும். வழிய கும்பராசிக்கு பிரச்சனை இருக்காது. சதயம் அவிட்டத்தில் பிறந்தவங்க அந்த ஒரு பிரச்சனை இருக்காது. ஏன்னா சனி பகவான் 2-11 கூட சாரத்தில் போகிறதுனால குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும், லாபம் இருக்கும். ஆனால் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செஸ் இருக்கும். ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தில் போகிறதுனால பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் சில அழுத்தத்தை கொடுக்கத்தான் செய்வார். அதில் இந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஜென்ம நட்சத்திரத்தில் போகும்போது அவர் வாட்டி வசிக்கு எடுத்துருவார். இது அடமை வந்து இப்போதைக்கு சதய நட்சத்திரத்துக்கு அவிட்ட நட்சத்திரத்துக்கு தெரியும். அவிட்ட நட்சத்திரத்தெல்லாம் கசக்கி பொழிஞ்சிட்டாரு. ஏன்னா செவ்வாய் நட்சத்திரம் நல்லா இருக்காது. சதயமும் அப்படி தான், ராகு நட்சத்திரம். ஸோ அவிட்டம் சதயம் ரெண்டுமே வந்து அவருக்கு ஆகாத நட்சத்திரம். ஆனால் பூரட்டாதி ஓரளவு மென்மையாக பண்ணுவார். அடுத்தாலும் வலுவாக அடிக்க மாட்டார், ஒரு லேசாக தட்டி விட்டுட்டு போயிடுவார். ஓகே. அடுத்து வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போவார். உத்திரட்டாதி அவரோட சொந்த நட்சத்திரம், நல்லா இருக்காது. உத்திரட்டாதியில் 4 பாதம் இருக்குது மீனராசியில். அதில் வந்து 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் போகும்போது பெரிய கெடுபலங்கள் இருக்காது. 1ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் போகும்போது கெடுபலங்கள் இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்துக்கு இருக்கும், அவ்வளோதான். சரியா? அவர் வந்து ஒரு நட்சத்திரத்தில் வந்து ஒரு 13 மாதம் போவார். 13 மாதம் போகிறதுல வந்து ஒரு 7 மாதத்துக்கு அழுத்தம் இருக்கும், 6 மாதம் அமைதியாக இருக்கும். அதுக்கடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் போவார். நல்ல நட்சத்திரம் தான். ரேவதி வந்து புதனுக்கு வேண்டிய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். ராசிக்கு வந்து புதன் வந்து 5-8 கூடையவன், நல்லா இருக்கும். தூரதேச அமைப்பில் அதிர்ஷ்டம் இருக்கும். ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடலாம். புதன் அந்நேரம் என்ன நிலைமையில் இருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பலன்கள் கூட குறைய இருக்கும். ஸோ மீன ராசியில் சனி பகவான் இருந்தாலுமே அவர் வந்து அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போகும்போது தான் பிரச்சனை பண்ணுவார். உத்திரட்டாதி 1ஆம் பாதம் 4ஆம் பாதம் ஒரு 7 மாத காலத்துக்கு பிரச்சனை இருக்கும். அது வந்து 2026 தான் இருக்கும். ஓகே நேர்களே, இதெல்லாம் வந்து சனி பகவானுடைய எதிர்கால நடவடிக்கைகள். இதுக்கேற்ற மாதிரி இருங்க. நான் வந்து இதில் அமைப்பு தான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஓட சில பலன்களையும் சொல்லுவேன். வீடியோ கேட்குற நேரம் உன்னை மனசில் வச்சுக்கோங்க. பலன்கள்னு எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் அப்படி இருப்பீங்க இப்படி, நானும் சொல்லுவேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த பலன் எப்படி கிடைக்கும், அதுக்கு உண்டான முகாந்திரம் என்ன, அதோடைய என்ன சொல்லுவாங்க, ஒரு பலன் கிடைக்கிறதுனா சும்மா கிடைக்காது. ஒரு ஈக்குவேஷன் போட்டால் தான் நமக்கு ரிசல்ட் வரும். நான் அந்த ஈக்குவேஷன் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், அந்த ஸ்டெப்பை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ரிசல்ட் வந்து அந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கும். ஈக்குவேஷன் தப்புனா ரிசல்ட் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஓகே நேர்களே, இப்போ சனி பகவான் வந்து இப்போ 2ஆம் இடத்துல இருந்தாலுமே அடுத்த குரு பயிற்சி வந்து குரு வந்து கடகத்துக்கு வருவார். ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வருவார். 6ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. 2-11 கூடியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதாவது 2026 to 2027 6ஆம் இடத்துல இருந்தாலும் உச்சம் அடைவார். 6ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. 6ஆம் இடத்துல குரு இருந்தால் என்ன, கடன் வாங்குவாங்க. உத்தியோகத்தில் வந்து வேலைக்கு போகும்போது பற்றாக்குறையாக கடன் வாங்குவாங்க. பணப்புழக்க வழக்கம் இருக்கும். பிள்ளைகளுக்கும் தாப்புனுக்கு சண்டை வரும். 6ஆம் இடத்துல இருக்க குரு அதெல்லாம் கொடுப்பாரு. 2-11 கூடியவன் மூத்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். குடும்பத்தில் வந்து சில புரிதல் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து சில எசகு பசங்கள்லாம் நடக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. 6ஆம் இடத்துல கூட அதெல்லாம் செய்வார். இருந்த போதிலும் அதில் பெரிய ஒரு பியூட்டி என்னென்னா சனி பகவானை பார்ப்பார். இந்நேரம் வந்து ஏழச்சனியை தாக்கம் நல்லா குறைஞ்சிரும் உங்களுக்கு. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்த சொந்த வீட்டே பார்ப்பார், சனி பகவானை பார்ப்பார். சனி பகவானை குரு பார்த்துட்டாருன்னா சர்வமும் நல்லது. சரியா? எல்லாமே சரியாக போச்சு, எல்லாம் சரியாக போச்சு. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, கும்பராசியில் பிறந்த நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. மற்றவன் எப்படி போகிறான் நமக்கு தேவையில்லை. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. அப்பாடா நான் நிம்மதியாக இருக்கேன்ப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ராசிநாதன் குரு பாரிக்கு வந்துட்டாருன்னா மனதாலும் உடலாலும் நல்லா இருக்கிறீங்க. சரியா? இதை வந்து கொடுப்பார் குரு பகவான். ஸோ அடுத்த குரு பயிற்சியும் கடகத்துக்கு போனாலும் நல்லபடியாக இருக்குது.
ஓகே ரைட்டு. அதுக்கடுத்து சனி பகவான் வந்து 2028 வந்து 3ஆம் இடத்துக்கு போவார், மேசத்துக்கு போவார். 3ஆம் இடத்துல சனி பகவான் போது அருமையான அமைப்புங்க, பொற்காலமாக இருக்கும் உங்களுக்கு. 2028க்கு மேலே அடுத்து வருகின்ற வருடங்கள் நல்லா இருக்கும். 4ஆம் இடத்துலையும் அவர் இருக்கலாம், ஒரு கேந்திரத்தில் ஒரு பாவகிரகம் இருக்கலாம், ராசிக்கு 4ஆம் இடத்துல. ரிஷபத்தில் வந்து ஸ்தான பலம் வருவார் 2031 வரைக்கும். ஸோ நான் 2028 வரைக்கும் தான் பலன் சொன்னேன். இருந்தாலும் சனி பகவானுக்கு கூடுதலாகவே ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ சனி பகவானால் அடுத்து வருகின்ற காலத்தில், நான் சொன்ன காலத்தில் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, குருஷியில் இருப்பீங்க. அதுக்கடுத்து நல்லா இருக்கும். ஸோ 2028 வந்து நடக்கிற சனி பயிற்சி வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். மேசத்தில் அவர் நீசம் அடைவார், நல்ல அமைப்பு தான். மேசத்தில் சனி பகவான் நீசமடைய பிறந்தவர்கள் நல்லா இருப்பாங்கங்க. நான் ஜனன ஜாதகம் நிறைய பார்த்துருக்கேன், ஆயிரக்கணக்கில் பார்க்குறேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3-4 ஜாதகம் பார்க்குறேன். ஆக்சுவலாக என்னோட ஜாதகத்தில் சனி பகவான் மேசத்தில் நீசம் தான். நான் வந்து மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், விருச்சிக லக்கணம். எனக்கு வந்து 6ஆம் இடத்துல சனி பகவான் நீசம் தான், நீசபங்கம் அடைஞ்சிருப்பார். விருச்சிகத்தில் செவ்வாய் குரு இருப்பாங்க, குருமங்கல யுகத்தில். எதுக்கு சொல்ல வரேன்னா, செவ்வாய் வந்து மேசத்தில் நீசம் அடைஞ்சாலுமே அவர் வந்து நேர்வலுவற்று மறைமுகம் பலன் கொடுப்பார். அதாவது சனி பகவானுக்கு எப்போ நல்ல பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னா, அவர் வந்து நேரடியாக பலனை இழந்துடணும், மறைமுகமாக பலனை பெறணும். அப்படி இருந்தாருன்னா அந்த ஜாதகனுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதைத்தான் பாவகிரகங்கள் நேர்வலுப்படக்கூடாதுன்னு ஒரு தேரி இருக்குது. அதன்படி பார்த்தோம்னா சனி பகவான் வந்து மேசத்தில் நேர்வலு இழந்துருவார். செவ்வாய் வந்து வலுப்படும்போது நல்ல பலன்கள் கொடுப்பாரு. செவ்வாய் நிலைமை 2028 எப்படி இருக்குன்னு நம்ம அந்த காலகட்டத்தில் பார்த்துக்குருவோம். வாட்டர்மேவி மேசத்தில் இருக்க சனி பகவான் நல்ல பலன்கள் தான் கொடுப்பாரு. ஏன்னா 3ஆம் இடம் உபசேன ஸ்தானம், அவருக்கு நீசமறைகிற வீடு, ஒரு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ஓகே நேயர்களே, ஸோ சனி பகவான் வந்து இந்த அமைப்பில் உங்களுக்கு பலன்களை கொடுக்குறாரு அடுத்த வருகின்ற காலகட்டத்தில். அதனால் பெருசாக நீங்கள் ஒன்றும் பிரச்சனைப்பட வேண்டாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. வருகிற ஜூன்ல இருந்து டிசம்பர் 15 வரைக்கும் சனி ராகு இணைஞ்சு இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் மட்டும் சிவன் கோவிலுக்கு போயிட்டு காலபைரவர் மட்டும் கும்பிடுங்க, சரியா? சிவன் கிழமை தேய்பிரை அஷ்டமணிக்கு போனீங்கன்னா சிறப்பு. ஒவ்வொரு மாதம் வருகிற தேய்பிரை அஷ்டமணி அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போயிட்டு காலபைரவர் கும்பிட்டு வந்தீங்கன்னா அனைத்தும் நல்லாயிருக்கும். சில பேர் சொல்லுவாங்க இந்த மருந்தை சாப்பிடுங்க சகல ரோக நிவாரணி அப்படிம்பாங்க. சகல ரோக நிவாரணி அது மாதிரி உங்கள் ராசியில் இருக்கிற குரு ராகுவும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ரைட்டு, இப்போ குரு பகவான் சொல்லிட்டேன். அடுத்து குரு பகவான் 2025, 6, 7 2027 சிம்மத்துக்கு வரும்போது சாட்சாட்சமாக உங்கள் ராசியை பார்ப்பார். குரு பார்க்க கோடி நன்மை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? குரு வந்து அடுத்தடுத்து நல்ல நன்மைக்கு தான் வராரு. 2026லையும் அவர் வந்து உங்கள் ராசிக்கு ராசியை பார்ப்பார், சரியா? ராசியை பார்க்குற சிம்மத்தை பார்ப்பார், சிம்மத்திலேருந்து கும்பத்தை பார்ப்பார். அதுக்கடுத்து வந்து கன்னிக்கு போவார். கன்னிக்கு போனாலும் 8ஆம் இடத்துல குரு இருப்பார். 8ல் குரு இருக்கக்கூடாது. இருந்த போதிலும் அவர் வந்து சனி பகவானை பார்ப்பார். சனி பகவான் கடைசியில் கழிகிற காலத்தில் சனி பகவானை பார்ப்பார், சரியா? சனி பயிற்சி முடியும் போது சனி பகவானை பார்ப்பார். ஸோ அடுத்த சனி பயிற்சியில் 2 தடவை சனி பகவான் பார்ப்பார். ராசிக்கு 6ஆம் இடத்துலையும் இருக்கிற குரு பார்ப்பார். குரு 6ஆம் இடத்துலேருந்து பார்ப்பார், 8ஆம் இடத்துலேருந்து பார்ப்பார். அது வரைக்கும் 2028 வரைக்கும் சனி பகவானுக்கு வந்து 2 இடத்துல குருவோட பார்வை கிடைக்கும். இது ரொம்ப ஒரு ரேரான விஷயங்க, அபூர்வமாக நடக்கிறது. ஏன்னா சனி பகவானுக்கு குரு பார்வை கிடைக்கிறது ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஏன்னா எல்லா நேரமும் அந்த பார்வை கிடைக்காது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக கும்பராசிக்கு பாதசனியாக இருக்கிற சனி பகவானுக்கு, அதுவும் குரு வீட்டிலே இருக்கிற சனி பகவானுக்கு குருவின் பார்வை 2 தடவை கிடைக்குது. 2026லையும் கிடைக்குது, 2028லையும் கிடைக்குது. நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறதுங்க. இப்படி தான் வந்து கும்பராசிக்கு பலன்கள் போகும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜனன ஜாதகத்தில் சனியும் குருவும் நல்ல நிலைமையில் இருக்கணும். சனியும் குருவும் நல்ல நிலைமையில் இருக்கணும்னா நீங்கள் சில குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்திருக்கணும். குரு ஒரு பக்கம் இருப்பார், சனி பகவான் ஒரு பக்கம் இருப்பார். எனக்கு அது வேணுமா இது வேணுமா அப்படின்னு போட்டி ஆயிரும். ஏன்னா சனி பகவான் ஒரு அணி, குரு ஒரு அணி. குரு, செவ்வாய், சூரியன், சந்திரன் இவங்க 4 பேர் ஒரு அணி. சந்திரன், சனி பகவான், புதன், சுக்கிரன், ராகு இவங்க 4 பேர் அணி. கேது வந்து மத்தியட்சமான கிரகம். கேது வந்து எந்த பக்கம் சேர்றாரோ அந்த பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிடுவார். செவ்வாய் கூட சேர்ந்தாலும் செவ்வாயை சுபத்துவப்படுத்துவார், சனி கூட சேர்ந்தாலும் சனியை சரிப்படுத்துவார். ஸோ கேது வந்து ஒரு ஞானகாரகன், அவர் வந்து விநாயக பெருமான் மாதிரி. அதனால தான் முழு கடவுள் விநாயக பெருமான்ட்டாங்க, பொதுவான கடவுள் விநாயகர். அதனால தான் கேது வந்து விநாயகரோட அம்சமாக இருக்கிறாரு. ஸோ கேதுவை சேர்க்க வேண்டாம். ஸோ சனி பகவான் வந்து பொதுவாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம் இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் நல்லது செய்வார். குரு வந்து மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுஷு லக்கணம், மீன லக்கணம் இந்த 6 லக்கணத்துக்கு நல்லது செய்வார். குரு வேணுமா சனி வேணுமா அப்படின்னு நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் வேணும்னா குரு தான் வேணும். ஏன்னா சனி பகவான் ராசிநாதன் இருந்தாலுமே 12 கூடையவன், விரையாதிபதி அவர் தான். உங்களுக்கு செலவு இழுத்துக்கிட்டு இருக்கிறவரே சனி பகவான் தான். உங்களை காப்பாற்றுவார். உங்களை காப்பாற்றுறவர் அவர் தான், ராசிநாதன் அவர் தான் காப்பாற்றணும். உடலையும் மனசையும் காப்பாற்றணும். அடுத்து உங்கள் லக்கணாதிபதி ஒருத்தர் இருப்பார். நீங்கள் கும்பராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தீங்களோ அந்த லக்கணாதிபதி தான் உங்களுக்கு உயிர் கொடுப்பாரு. அது வேற, அது ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். கோச்சாரத்தில் யாருமே உயிரை பற்றி பேசவே மாட்டாங்க.
நீங்கள் எத்தனை யூடியூப் பார்த்தாலும் சரி, எத்தனை பேப்பரில் படித்தாலும் சரி, எத்தனை டிவியில் நீங்கள் செய்திகள் பார்த்தாலும் சரி, யாரும் கும்பராசினியர்கள் இவ்வளோ நாள் தீர்க்காயலோடு இருப்பீங்கன்னு வாழ்த்தலாம், விஷ் பண்ணலாம், நானும் அதான் சொல்லுவேன். ஆனால் உங்களை ஆயுள் பாவத்தை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா பேசவும் முடியாது. கோச்சாரத்தில் வந்து ஆயுள் பாவத்தை பற்றி யாராலும் பேச முடியாது. ஏன்னா ஆயுள் பாகவம் வந்து ஜனன ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டது. சரியா நேர்களே? ஆனால் கோச்சாரத்தில் வந்து சனி பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார்னா, ஆயுட்காரகன் என்ற சனி பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார்னா தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அந்த நேரத்துக்கு நல்லா இருப்பீங்க, உடல் ரீதியாக நல்லா இருப்பீங்க. ஆனால் எவ்வளோ நாள் வாழ்வீங்க, ஆயுள் பலம் என்ன, அதுங்கிறத வந்து ஜனன ஜாதகத்தில் தான் பார்க்க முடியும். இப்படி இல்லாமல் ஒரு ஜோசியர் சொல்கிறாரு, ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் சொல்கிறாரு, இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய பேர் போடுறாங்க. இன்றைக்கி யூடியூப்பில் திறந்துக்கிட்டோம்னா எல்லாரும் எல்லா விதமாக சொல்கிறாங்க. சில பேர் மாந்திரிகம், மந்திரம், ஆன்மீக வழிகள் எல்லாம் சொல்கிறாங்க. அதாவது அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை ஃப்ளோவில் சொல்கிறாங்க. ஓகே, யாருனாச்சும் வந்து ஆயுள் பாவத்தை பற்றி பேசுனாங்கன்னா அது தப்பு. கோச்சாரத்தில் வந்து ஆயுள் பாவத்தை பற்றி பேசவே முடியாது. ஆயுளுக்கும் கோச்சார பலனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா கோச்சார பலன்கள் சந்திரன் என்ற அமைப்புக்கு தான் சொல்கிறோம். சந்திரன்னா யார்? மதி. ராசியில் சந்திரன் என்னன்னா அதுதான் கோச்சாரம். கும்பராசினா என்ன? சிம்பிள் டெஃபினேஷன். சந்திரன் என்ற இடம் கும்பராசி. சந்திரன் வந்து அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதயம் 4 பாதம், புரட்டாதி 1 2 3 நின்ன இடம் வந்து கும்பராசி. இவ்வளோ தான் டெஃபினேஷன். அதுபோல் சனிப்பவனுடைய மூலத்திரிகோண ஆட்சி வீடு. இதுக்கு மேலே கும்பராசியை பற்றி சொல்ல வேண்டியதுக்கு அவசியமே இல்லை. அதுபோக கும்பராசியில் பிறந்தவர்கள் அப்படி இருப்பார்கள் இப்படி இருப்பார்கள்னு சொல்லலாம், அதெல்லாம் கற்பனை. அதுக்கெல்லாம் வந்து இது கிடையாது, பேசிக்காக எதுவுமே இருக்காது. சரியா நேர்களே? அது எது வேணாலும் சொல்லலாம். 10 சொன்னோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு 4 மேட்ச் ஆகும். சரியா? கூட்டத்தில் இந்த ஒருத்தர் சிவப்பு சட்டை போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக எவனா ஒருத்தர் சிவப்பு சட்டை போட்டு தான் வருவான். எனக்கு இருக்கிற கலரே 7 கலரில் தான். அந்த 7 கலரில் யாராவது ஒருத்தர் சிவப்பு சட்டை போட்டு வருவான். அப்படி தான் குருட்டாம்போக்கில் தான் அடிச்சு விடுவாங்க வெளியே. இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிற விதம் எல்லாமே வந்து கற்பனை, ஒரு பேசிக் இல்லாமல் சொல்கிறது. கற்பனையில் தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு மோகம் இருக்குது. என்றைக்குமே பொய்க்கு வந்து நிறைய மோகம் இருக்கும். அது இயல்பு. அது வந்து இயல்பு இருந்த போதிலும் ஒரிஜினாலிட்டிஸ் நெவர் ஃபெயில்டு. தனித்தன்மை என்றைக்கு தோற்று போகிறதும் கிடையாது. அதுவும் ஒரு இயல்பு தான். ஓகே, எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கோச்சாரத்தில் வந்து ஆயுள் பலத்தை வந்து யாராலும் நிர்ணயிக்க முடியாது, தீர்மானம் சொல்ல முடியாது. தேக ஆரோக்கியத்தை பற்றி வேணால் சொல்லலாம் ராசியை வச்சு. ரைட்டு. சனி பகவான் வேணுமா குரு பகவான் வேணுமா? அந்த கண்டத்தில் நம்ம இருந்தோம். சனி பகவான் வந்து 12 கூடையவன். அதனால் சனி பகவானை காட்டிலும் குரு தான் உங்களுக்கு நல்லது செய்வார். கும்பராசினியர்கள் வந்து குரு பகவான் அனுக்கிறம் அணியமாக இருந்துச்சுன்னா நல்லா இருப்பீங்க. ஒரு வரியில் சொல்லிட்டு வீடியோ முடிச்சிருக்கலாம். கும்பத்துக்கு வந்து குரு தான். சரியா? கும்பம் வந்து ஒரு ஆன்மீக வீடு, ஆன்மீக ஸ்தலம். தேவர்கள் வந்து ஆன்மீகம் யாக பூஜை நடத்துகிற இடம். குரு வந்து அதுக்கு வந்து உபதேசம் பண்ணுறவர். குரு உபதேசம். குரு தான் வந்து அந்த இது நடத்துறவர், முன்னின்று நடத்துறவர். ஸோ குருவுக்கும் கும்பத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அதனால தான் 2-11 கூடியவன வராரு. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அவர் வீடு வந்து கும்பத்துக்கு மறையாது. 2ஆம் வீடு ராசிக்கு 2, தனுசு வந்து ராசிக்கு 11. ஸோ அவர் ராசிக்கு மறையாத வீடு வந்து கும்ப வீடு. சரியா நேர்களே? இப்படி ஒரு அருமை பெருமைக்கு சொந்தக்காரிடம் கும்ப ராசி. அப்பேற்பட்ட குரு பகவான் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு தான் வராரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாமல் இருங்க. நான் மார்ஜின் வந்து 2028 வரைக்கும் தான் வச்சுருக்கிறேன். இன்னும் சொல்லலாம். இன்னும் வந்து அடுத்தடுத்து வருகின்ற காலகட்டத்தில் கிரகங்களுடைய சனி குரு 2 பேரை வச்சு ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டே போகலாம். அடுத்து ராகு. இவர் வந்து 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். சரியா நேர்களே? 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஏற்படுத்த மாற்றுவார். கும்பத்தில் வந்து என்ன சார் செய்ய போகிறார் அப்படின்னா, கும்ப ராகு. சனி பகவானுடைய ஸ்திர வீட்டில் வந்து ராகு நல்லது செய்ய மாட்டார். இது பாயிண்ட் நம்பர் 1. அதாவது சனி பகவானுடைய ஆட்சி வீட்டில் நல்லது செய்வார். மகரத்தில் வந்து ராகு வந்து கொண்டாடுவார். ராகுக்கு வந்து பிடித்த இடங்கள் 5 இடங்கள்: மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். 5 இடத்துல இருக்கிற ராகு அளப்பரிய பலன்களை கொடுப்பாரு. இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராகு மகரத்தில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? விரைய ராகுவாக இருப்பார். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலுமே தூரதேசத்துக்கு அனுப்புவார். சரராசியில் இருந்தார்னா உங்களுக்கு ராகு திசை நடக்காது. அதே அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் ராகு திசை ஆரம்ப காலகட்டத்தில் வரும். அவங்களுக்குலாம் தூரதேச அமைப்பை கொடுத்து நல்ல ஒரு இதை கொடுப்பாரு, ஏற்றத்தை கொடுப்பாரு. ஓகே, அந்த ராகு பகவான் வந்து ராசியில் இருப்பார். ராசியில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகு வந்து ஒரு மாயாஜால கிரகம், டூப்ளிகேட் கிரகம். அதுக்குன்னு இயல்பு கிடையாது. எந்த வீட்டில் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிட்டு போகும், அவ்வளோதான். எந்த கிரகங்கள் கூட சேருதோ அதுக்கேற்ற மாதிரி தன் நிலைப்பாடை மாற்றும். ராகு வந்து உங்களுக்கு வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து அங்கிட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு இருப்பார், 18 மாதத்துக்கு இருப்பார். 2025 அங்கிட்டு 2026, அங்கிட்டு 2026 கடைசி வரைக்கும் இருப்பார். ஏப்ரல் வந்து 2026 கடைசி 10ஆம் மாதம் வரைக்கும் இருப்பார். அதுக்கடுத்து மகரத்துக்கு வந்துடுவார். அங்கிட்டு ஒரு 1.5 வருஷம் இருப்பார். ஸோ ராகுன்னு 3 வருஷத்துக்கு உங்கள் ராசி 12ஆம் இடத்துல இருப்பார். 2025 ஏப்ரல்லேருந்து அங்கிட்ட 2028 மே வரைக்கும் இருப்பார். ஒரு 3 வருஷ காலத்துக்கு ராசியிலும் 12ஆம் இடத்துல இருப்பார். கேது வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் இருப்பார். ஓகே, இதுதான் அவங்களுடைய அடுத்த மூமெண்ட் ஒரு 3 வருஷத்துக்கு. ராசியில் இருக்கிற கேது என்ன சார் செய்வார் அப்படின்னா, சனி பகவான் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். சனி பகவான் எப்படியெல்லாம் போகிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார்.
அதுபோக அவர் எந்தெந்த கிரகங்களை தொடர்பு கொள்கிறாரோ அந்த கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி தொடர்பு கொள்வார். இப்போதைக்கு உங்கள் ராசியில் வந்து எல்லா கிரகங்களுமே தொடர்பாகி போயிடுச்சு. அதாவது இந்த காலகட்டம்னா என்ன, இந்த மாதம் இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்தில் தான் வந்து உங்கள் ராசியை வந்து சூரியன், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள்லாம் கிராஸ் பண்ணும். எப்போயுமே நீங்கள் காலண்டரில் பார்த்தாலும் சரி, பஞ்சாங்கத்தில் பார்த்தாலும் சரி, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்தில் தான் சூரியன், புதன், சுக்கிரன் என்ற கிரகங்கள்லாம் கும்பராசியை கிராஸ் பண்ணும். அடுத்து வருகின்ற இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் வந்து இந்த கிரகங்கள்லாம் வந்து ராகுவோட சேருங்க. அதில் புதனும் சுக்கிரனும் சேரும்போது நல்ல பலங்களாக இருக்கும். இதே மாதிரி புதனும் சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரும்போது நல்ல பலங்களை ராகு கொடுப்பாரு. ஆவணி மாதம் வருவாங்க, சரியா? அதுக்குன்னு நாட்கள் இருக்குது. ஸோ சுக்கிர புதன் தொடர்பு வரும்போது ராகு நல்ல பலங்களை கொடுப்பாரு. அதுபோக குரு பார்வைக்கு வரும்போது நல்ல பலங்களை கொடுப்பாரு. குரு பார்க்குறாரு. குரு வந்து ராகு பயிற்சிக்கு அடுத்து குரு பயிற்சி நடக்கும்போது குரு பார்ப்பாரு. ஆனால் உடனே பார்க்க மாட்டார், கொஞ்சம் நாள் கழித்து பார்ப்பார். 2026 தான் பார்ப்பார், சரியா நேர்களே? ஏன்னா குரு வந்து ஆன்டி கிளாக் வைஸில் போவார், ராகு ஆன்டி கிளாக் வைஸில் வருவார். குரு வந்து அப்படியே மிதுனத்துக்கு வரும்போது மிருகசீரிஷம் 3, 4 திருவாதிரை இப்படி வருவார். ராகு வந்து எப்படின்னா புரட்டாதி 3, 2, 1 இப்படி வருவார். ராகு வந்து இறங்கு முகத்தில் வருவார், குரு ஏறு முகத்தில் போவார். ஸோ அந்த பார்வை படும்போது ராகு மையத்துக்கு வரணும். சதய நட்சத்திரத்துக்கு வரும்போது தான் குரு பார்வைக்கு வருவார், சரியா? அது கொஞ்சம் நாள் ஆகும். எல்லாரும் சொல்லுவாங்க ராகுவை குரு பார்க்குறாரு அதெல்லாம் நல்லதும்பாங்க. உடனே பார்க்க மாட்டார். குரு பார்வை வந்து ஒரு 5 டிகிரி வீச்சுக்குள்ளே தான் எந்த கிரகத்தையும் பார்ப்பார். அப்போ தான் அதில் வேல்யூஷன் இருக்கும், பெனிஃபிட் இருக்கும். ஒரு ராசியை பார்க்குறது வேறு, ஒரு கிரகத்தை பார்க்குறது வேறு, சரியா நேர்களே? அதில் நிறையா இருக்குது. அதுக்குள்ளே போனோம்னா ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் ராகு வந்து குரு பார்வை பெறதுனால ஜென்மத்தில் ராகு இருக்கும்போது அந்தளவு டார்ச்சர் பண்ண மாட்டார். அதுபோக அவர் வந்து குருச்சாரத்தில் தான் உட்காருவார், புரட்டாதியில் தான் இறங்குவார், சரியா? புரட்டாதியில் இறங்கும்போது நல்லாயிருக்கும். ஒரு 6 மாதம் நல்லாயிருக்கும். அடுத்து சுயசாரத்தில் இறங்குவார். சதயம் 4, 3, 2, 1 வருவார். அந்நேரம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவார். அதுலேயும் வந்து சதயம் 2, 3 இருக்கும்போது ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார், சரியா? அது வந்து 2026 மையத்தில் தான் நடக்கும். 2026 அந்த மே, ஜூன், ஜூலை அந்த காலகட்டத்தில் நடக்கும். அந்நேரம் கொஞ்சம் கஷ்டப்படுத்துவார், சரியா? அந்நேரம் குரு நிலைப்பாடு என்ன அதை பார்க்கணும். நட்சத்திர சாரம் கொடுத்த நிலைப்பாடு என்ன, சனி பகவான் எந்த அமைப்பில் இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். அந்நேரம் சனி பகவான் கிட்டத்தட்ட உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் போவார். அந்நேரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க உங்களுக்கு, சரியா? 2026 மே, ஜூன், ஜூலை அந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா ராகுனுடைய ஆதிக்கம் இருக்கும். ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவானும் ஒரு நெருடலில் இருப்பார். குரு பார்வையும் ராகு கிடைக்காது. அதுக்கு அடுத்து தான் குரு பார்வை ராகு கிடைக்கும். இந்த அமைப்பில் இருக்கும். அந்நேரம் இந்த சுக்கிரன், புதன் இவங்களோட தொடர்பு ராகு கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும், சரியா? இதுக்காக தான் நான் அப்பப்போ வீடியோ போடுவேன். இப்போ புரியுதா உங்களுக்கு இந்த சுக்கிரன் புதனோட தொடர்பு எப்படி இருக்குன்னு? ஏன்னா இந்த கிரகங்கள்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை மாறும். இதுகளை வந்து ஏதோ அந்த புதனை ராகுவை பார்த்துச்சுன்னா அந்நேரம் ராகு கொஞ்சம் கட்டுப்பட்டு இருப்பார். ஏன்னா தனித்த புதன் சுக்கிரன்லாம் பார்க்கும்போது ராகுடைய அது கெடுபலன் குறையும். ஏன்னா ராகு வந்து கெடுபலன் செய்கிறதுக்கே உள்ள கிரகம். அவர் எப்பவுமே கெடுதான் செய்வார். நல்லது செய்யணும்னா நல்ல கிரகங்களோட தொடர்பு வரணும். ஒருத்தன் எனி டைம் கெட்டவன் தான், அவன் நல்லது செய்யணும்னா நல்லவங்கிட்ட போய் சேரணும், சரியா? இல்லைனா நல்லவனோட கண்ட்ரோலில் இருக்கணும். அப்படி இருந்தால் நல்ல பலன் கொடுப்பாரு. ஸோ ராகுவை கண்ட்ரோல் பண்ணணும்னா ராகு நல்ல சாரை எடுக்கணும், இயற்கை சுபர்கள் சாரை எடுக்கணும். இல்லைனா இயற்கை சுபர்கள் சுக்கிரன், புதன், குரு பகவான், வளர்பிறை சந்திரன் இவங்க வந்து ராகுவை பார்க்குற காலத்துலலாம் நல்ல பலன் கொடுப்பாரு. சந்திரன் பார்வை 2-4 நாளுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு பிறகு சந்திரன் மாறிக்கிட்டே இருப்பார். ஸோ சந்திரனை கணக்கில் எடுக்க வேண்டாம். 3 பேர் எடுத்துக்கலாம். புதன், சுக்கிரன், குரு இந்த 3 கிரகங்கள் தனித்திருந்து ராகுவை பார்க்கும்போது நல்ல பலன்களை ராகு செய்வார். இதுதான் இப்படி தான் ராகு பயிற்சி இருக்கும். அதுக்கடுத்து வந்து அவர் வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்துடுவார். அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம், 2ஆம் பாதம், 4ஆம் பாதம், 3ஆம் பாதம், 2ஆம் பாதம். அவிட்டம் 3ஆம் பாதத்தில் இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4ஆம் பாதத்தில் கடைசியாக அவர் பயிற்சியாகி வெளியே போகும்போது ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார், சரியா நேர்களே? அவிட்டம் 4ஆம் பாதம் ராகு பயிற்சி முடியும் போது ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. இன்னும் ஒரு 1.5 வருஷம் கழித்து அவர் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவார். அந்நேரம் கஷ்டப்படுவீங்க. நான் இதுக்காக தான் அப்பப்போ வீடியோ போட்டு ஹைலைட் பண்ணுவேன். ராகு அப்படியே ராசியில் இருந்தாலும் என்ன சார் பண்ணுவார் அப்படின்னா, ஒரு மந்த நிலையை உருவாக்குவார். சொந்த பந்தத்தில் வந்து சில பிரச்சனைகள் உருவாக்குவார். ஏன்னா ராகு வந்து சனி பகவான் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். சனி பகவான் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 1ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறனால குடும்பத்தில் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. பழக்கம் இருக்காது. கையில் காசு பண தட்டுப்பாடு கொடுப்பாரு. இருந்தும் இல்லாத மாதிரி செய்ய வைப்பார். என்னதான் இருந்தாலும் குடும்பத்தில் செலவு ஒரு பக்கம் போய்கிட்டே தான் இருக்கும். அதுபோக வந்து 12ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. விரயம் இருக்கும். இருக்கிற இடத்த விட்டு நகட்ட விட்டுருவார். ராகு ஜென்மத்தில் வந்தாருன்னா இருக்கிற இடத்த விட்டு நகட்டு விட்டு தூரதேச அமைப்பு அனுப்புவார். வீட்டில் இருக்க விட மாட்டார். எங்கேனாச்சும் அலைஞ்சு திரிஞ்சு காசு பணத்தை கொண்டு வர வச்சுருவார். இதெல்லாம் ராகு சிறப்பாக செய்வார். அந்த அமைப்பெல்லாம் கும்பராசிக்கு நேர்களுக்கு இருக்கும். ஸோ ராகு ராசியில் இருக்கும்போது அலைச்சல் தாங்க இருக்கும். ஆதாயம் தேடி அலைச்சலில் இருப்பீங்க. ஆதாயம் வேணும்னா ஆத்தக்கட்டே அழுப்பா அப்படிம்பாங்க. அது மாதிரி நீங்கள் ஆதாயத்துக்காக அங்கிட்டுக்கிட்ட அலைஞ்சு திரிவீங்க. நிம்மதியெல்லாம் பண்ணுவார், சரியா? இதெல்லாம் ராகு சிறப்பாக செய்வார். அடுத்து கேது என்னையா பண்ணுவார்? கேது 7ஆம் இடத்துல இருக்கிறார். 7ல் கேது இருக்குது என்ன, கணவன் மனைவிக்குள்ள புரிதலை குறைப்பார்.
கேது வந்து ஒரு ஞானகாரனாக இருந்தாலுமே சிம்மத்தில் இருக்கிறாரு. சிம்மம் அவருக்கு பிடிக்காத வீடு. சரியா, சிம்ம கேது வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய மாட்டார். பொதுவாக ராகு கேதுகளுக்கு கும்பம் சிம்மம் நல்லதாக படாது. சிம்மம் சூரியனோட வீடு. இங்கே ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாறுவார். ஸோ சூரியன் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கேது தன் நிலைப்பாடை வச்சுக்கிடுவார். சரியா நேர்களே, சூரியன் வீட்டுக்கு கேது எப்போ வருவார்னா ஏப்ரல் மாதம் வராரு. அந்நேரம் சூரியன் வந்து உச்சமாக இருப்பார். பரவாயில்ல, நல்ல அமைப்பு தான். கேது பயிற்சியாக வரும்போது ஒரு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அடுத்து சூரியன் வைகாசி மாதம் ரிஷபத்துக்கு வருவார். பரவாயில்ல, ஒரு சுபர் வீட்டில் தான் இருக்கிறார், சுக்கிர வீட்டில். அடுத்து மிதுனத்துக்கு வரும்போது நல்லா இருக்காது. சரியா, கடகத்துக்கு வரும்போது பரவாயில்லாமல் இருக்கும். இப்படி தான் சூரியனுக்கு நிலைப்பாடு கற்ற மாதிரி கேதுவின் நிலைப்பாடு இருக்கும். மாதத்துக்கு ஒரு பலன் கொடுப்பாரு. ஏன்னா சூரியன் வந்து எந்த இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாரோ அந்த பலன் கொடுப்பாரு. சரியா நேரில் மிதுனத்துக்கு வரும்போது கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா குரு கூட சேருவார் சூரியன். அதுக்கு முன்னாடி குரு பயிற்சி முடிஞ்சிடும் மே 18ஆம் தேதி. ஸோ வருகிற ஆனி மாதம் சூரியன் வந்து குருவோட சேரும்போது அதுக்கு முன்னாடி பயிற்சியாகி ராசி 7ஆம் இடத்துல இருக்கிற கேது நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். சரியா நேரில் மாத கணக்கில் கூட பலன் ஒரே இடத்துல உட்காந்து சொல்லலாம், ஒவ்வொரு கிரகத்தோடைய பயிற்சி. ஏன்னா கேது வந்து சூரியன் வீட்டில் இருக்கிறனால சூரியன் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பலன் கொடுப்பாரு. அடுத்து அவருக்கு சாரம், அங்கே சாரம் என்ன இருக்குது? சூரியன் சாரம், சுக்கிரன் சாரம், கேது சாரம். இதில் சுக்கிரன் பரவாயில்ல, பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரத்தில் வரும்போது சுக்கிரன் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பலன் கொடுப்பாரு. சுக்கிரன் 28 நாளுக்கு ஒரு தடவை மாறுவார். நல்லா தான் இருக்கும். அதுபோல் சுக்கிரன் கும்பராசிக்கு வேண்டியவர், 4-9 கூடியவர் தான். சுகஸ்தானாபதி பாக்கியஸ்தானாபதி தான். ரொம்ப கெடுதல்லாம் கேது பண்ண மாட்டார் அந்த இடத்துல. அதுக்கடுத்து சுயசாரத்துக்கு போவார், மகத்துக்கு வருவார். மகத்தில் வரும்போது சில பிரச்சனைகள் கொடுப்பார். சரியா நேரிலே, அது மகத்தில் வந்து 1ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் வரும்போது ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். அந்நேரம் சூரியன் எப்படி இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் சொல்ல முடியும். மறுபடியும் ஏன் சூரியன் எடுக்கிறேன்னா, கேதுவுக்கு வந்து வீடு கிடையாது. அவர் வந்து சிம்மத்தில் சுயசாரத்தில் இருக்கிறாரு. ஸோ சூரியன் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். அதுபோல் கேது கூட சேர கிரகங்கள் சுக்கிரன் போத இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ கேது 7ஆம் இடத்துல இருந்தாலுமே கணவன் மனை உறவில் சில பெசங்களை கொடுப்பாரு. கணவன் மனை உறவில் சில இடைப்பாளர்கள், நண்பர் விஷயத்தில் சில பிரச்சனைகள், இன்வெஸ்ட்மெண்ட்டு, கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, இதில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஆளை டல் அடிக்க விடுவார். 7ஆம் இடம் வந்து அறிவுபூர்வமான இடம், புத்திசாலித்தனமான இடம். கொஞ்சம் சில நேரத்தில் வந்து நம்மளால் யோசிக்க முடியாமல் இது பண்ணுவார். சரியா நேரில் அதெல்லாம் 7ஆம் இடத்துல கேது பண்ணுவார். திருமண தடையை கொடுப்பார். ஜனன ஜாதகத்தில் லக்கணத்துக்கோ ராசிக்கோ ராகுகேதுகள் சம்பந்தம் இருந்துச்சுன்னா கோச்சாரத்தில் 7ஆம் இடத்துல வரும்போது திருமண தடைகளை பண்ணுவார். அதுபோக கேது திசை நடக்கும். கேது திசை கண்டிப்பாக நடக்கும். சரியா, கும்பராசிக்கு வந்து கேது திசை நடக்கும். ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சரி, சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி, கேது திசை ஒரு வயசான காலத்தில் நடக்கும். அவங்களுக்கு சில பிரச்சனையை கொடுப்பாரு. குடும்ப உறவில் சில பிரச்சனையை கொடுப்பாரு. இன்டெகிரேஷனை கொடுப்பாரு. சொந்த பந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுப்பாரு. சரியா, உங்களை வந்து யார்கிட்ட இணங்கி போக முடியாத அளவுக்கு செய்வார் கேது. தன்னுடைய தசை நடக்கிறவங்களுக்கு, கேது திசை நடக்கிற கும்பராசினியர்களுக்கு கேது பயிற்சியில் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த பயிற்சி பலன்களே சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமாம், 2028 வரைக்கும் சொல்கிறதா இருந்தால் சொல்லி தான் ஆகணும், தவிர்க்க முடியாது. அதுக்கடுத்து கேது வந்து 2027 பயிற்சியாக மேலே போகும்போது 6ஆம் இடத்துக்கு போவார். 6ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல அமைப்பு தான். கடகத்தில் இருப்பார். கடக கேது நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதே மாதிரி அடுத்து ராகு பயிற்சி மகரத்துக்கு வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. மகர ராகு உங்கள் ராசிக்கு வந்து 12 6ஆம் இடத்துல ராகு கேதுகள் இருப்பாங்க. 12ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல கேது. இது நல்ல அமைப்புங்க. சரிங்க. அடுத்த ராகு கேது பயிற்சி கும்பராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அருமையாக இருக்கும், நல்லா இருக்கும். உத்தியோகம் தேடுறவங்களுக்குலாம் வெளிநாட்டில் உத்தியோகம் கிடைக்கும். 12ஆம் இடத்துல ராகு சரராசியில் இருப்பார். அருமையான அமைப்பு, சிறப்பாக இருக்கும். சரியா, 12ஆம் இடத்துல சரராசியில் இருப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்லாவும் இருக்கும். அந்த காலகட்டத்தில் குரு பார்வையும் அவர் கிடைக்கும். அந்நேரம் குரு வந்து 2028 கன்னிக்கு வந்துடுவார். கன்னியிலிருந்து 5ஆம் பறவையாக ராகுவை பார்ப்பார். சரியா, ராகுவும் மறுபடியும் குரு பார்வைக்கு வருவார். மகரத்தில் இருக்கும்போதும் ஒரு காலகட்டத்தில் வருவார். இடையில கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். மறுபடியும் ராகு வந்து குரு பார்வைக்கு வருவார். 2028 கண்டிப்பாக குரு பார்வைக்கு வருவார். கன்னியா குரு வந்து ராகுவை பார்ப்பார். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கேதுவும் வந்து கடகத்தில் இருப்பார். ஸோ 2025 ஏப்ரலில் இருந்து 2028 மே வரைக்கும் ஒரு 3 வருட காலத்தை எடுத்துக்கிட்டோம்னா பெரிய மோசம்னா கும்பராசிக்கு இல்லை. இடையில மட்டும் சில பிரச்சனைகள் இருக்கும் இந்த ராகு கேது சனி பகவானால். அது என்னென்னு உங்களுக்கு நான் வருஷப்படுத்திட்டேன். குரு பெருசாக பாதிக்க மாட்டார். குரு வந்து உங்கள் ராசிக்கு 5, 6, 7, 8 இதில் 6ஆம் இடம் 8ஆம் இடம் அசுப ஸ்தானங்கள் தான். 6ஆம் இடத்துல உச்சமாயிருவார். 6ஆம் இடத்துல உச்சமாற குரு நான் சொன்ன பலன்கள்லாம் கொடுப்பாரு. 2-11 கூடிய ஆதிபத்திய விஷயத்தில் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. சரியா, கடன் வாங்கி நீங்கள் சில காரியங்களை பண்ணுற மாதிரி இருக்கும். 8ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா தூரதேசத்துக்கு அனுப்புவார். எதிர்பாராத வருஷத்தை கொடுப்பாரு. நல்ல பழக்க வழக்க நல்ல இது ஒரு அமைப்பை கொடுப்பாரு. கன்னியா கருது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தான் வீட்டுக்கு மறையாமல் இருப்பார். எந்த ஒரு கிரகம் தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கோ அது வந்து பொதுவாக நல்ல பலன்களை செய்யும் அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி. சரியா, குரு வந்து 8ஆம் இடத்துக்கு வரும்போது தான் வீட்டுக்கு
7ஆம் இடத்துல இருப்பார், தான் வீட்டுக்கு 10ஆம் இடத்துல இருப்பார். இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ 8ல் குரு வந்தாலுமே கும்பராசினியர்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். 2028லாம் நான் இப்பயும் ஒரு வரியாக சொல்லிட்டு போகிறேன். சரியா, நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. சரியா, ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பாரு, 2ஆம் இடத்தை பார்ப்பாரு, அடுத்து வந்து ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. சிறப்பாக இருக்கும். சரியா, நல்லா இருக்கும். தூரதேசம் போய் இருக்கிற இடத்துல நகண்டு போய் பணம் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுப்பீங்க, சுகமாக இருப்பீங்க, ஆள் நல்லா இருப்பீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 7ஆம் இடத்துலையும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்துலையும் பரவாயில்லை, அப்படி தான் எடுத்துக்கலாம். ஸோ குரு பயிற்சி வந்து அடுத்தடுத்து 4 வருடத்துக்கு நடக்கிற பயிற்சி நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ கும்பராசிக்கு வந்து 2025லிருந்து 28 வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 3 வருட காலத்துக்கு பெருசாக நெருக்கடி இல்லை. ராகு கேதுகள், சனி பகவான், குரு பகவான். அதனால் நீங்கள் பெருசாலாம் போட்டு வாட்டிக்க வேண்டாம். நான் சொன்ன வழிபாடு மட்டும் பண்ணுங்கள். காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். ராகு ராசியில் இருக்கிறதுனால பௌர்ணமி தோறும் அம்மனை வழிபடுங்க, காளியம்மனை வழிபடுங்க. காளியம்மனை வழிபடுறதுக்கு மதுரை மடப்புறம் காளிக்கு போங்க. எங்கள் அம்மா அங்கே இருக்கா, சாத்தாத் சத்தியரூபமாக இருக்கா. வைகை கரையில் மடப்புறம் காளி உயிரோட்டமாக இருக்கிறா. அது காளி கோயிலுக்கு போகிறது வந்து சில இடத்துல வந்து சிட்டிக்குள்ளெல்லாம் கோயில் வச்சுருக்கிறாங்க, அதெல்லாம் இல்லை சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த காளி வந்து ஏற்கனவே உருவானவள். அந்த கதையை நீங்கள் கூகுளில் போய் பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அந்த அம்மன் சத்தியஸ்வரூபமாக இருக்கா. அடைக்கலம் காத்த ஐயனாரோட சேர்ந்து இருக்கிறா. அந்த காலத்தில் அது காடு, வைகரை பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டில் அந்த காளியம்மன் வந்து உட்காந்து அப்படியே தெய்வமாயிட்டாங்க. அந்த காளியம்மனை வணங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். ராகு திசை ஆரம்பித்த பின்னாடி கும்பராசினியர்கள் ஒரு தடவை மதுரை மடப்புறம் காளிக்கு போயிட்டு வந்துடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானை பற்றி தான் உங்களுக்கு தெரியும். சரியா, சனி 2ஆம் இடத்துல பாத சனியாக இருக்கிறதுனால கால்வழி பிரச்சனைகள் கொடுப்பாரு. வயதானவர்களுக்கு முழங்கால் வலி, மூட்டு வலி, பாதத்தில் பித்து வெடிப்பு, இப்படி சில அமைப்பெல்லாம் கொடுப்பாரு. மற்றபடி ரொம்ப பெருசாக பாதிக்க விட மாட்டார். அதை நான் சொல்லிட்டேன். நான் சனி பகவானுடைய அந்த டிஸ்டர்ப் எங்கெங்கே டிஸ்டர்ப் ஆகும். அவர் 2ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்ப்பார், 8ஆம் இடத்தை பார்ப்பார். அதுபோக வந்து ராசிக்கு வந்து 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். அதனால் மூத்த சகோதர விஷயத்தில் சில பங்காளி பிரச்சனை இருக்கும், அண்ணன் தம்பி பிரச்சனை வரும். இப்படி சில பிரச்சனைகள் குடும்ப ரீதியாக தான் நடக்கும். சரியா, 4ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப ரீதியாக தான் நடக்கும். சரியா, 4ஆம் இடம் குடும்பம், சுகஸ்தானம், குடும்பத்திலிருந்து அடைகிற சந்தோஷம். 11ஆம் இடம் வந்து மூத்த சகோதரன் இந்த அமைப்பு கொடுக்கும். ஸோ சனி பகவான் வந்து இதை தான் சிக்கல் பண்ணுவார். அதுவும் அவர் அந்த உத்தரட்டாதி நான் சொன்ன பாதத்தில் போகும்போது தான், 1ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் போகும்போது தான் ரொம்ப சிவியராக இருக்கும். 2, 3 போகும்போதெல்லாம் அந்தளவுக்கு கெடுப்பலங்களை கொடுக்க மாட்டார். அதெல்லாம் ரொம்ப மைனூட்டாக பார்க்கணும். அதுக்காக தான் நான் தொடர்ந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். கும்பராசிக்கு வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி வீடியோ போடுறது காரணமே என்னென்னா அந்த பலன்களை வந்து கொஞ்சம் க்ளோஸாக சொல்கிறது தான். இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு சொல்லியிருக்கிறேன். இதையும் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லலாம், ஆனால் நேரம் ஆகும். உங்களுக்கு கேட்குறது பொறுமையே இருக்காது. என்னடா 2027 நடக்குது இப்போ சொல்கிறேன்னு, நாளைக்கு சாப்பாடுக்கு இப்போ மதிய சாப்பாடுக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படி தான் எல்லாரும் பார்ப்போம். இந்த வீடியோ நைட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா அட் பர்சன்ட் நமக்கு தேவைகள் பூர்த்தி ஆகணும். அப்படி பார்க்கும்போது பெருசாக பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. சரியா நேர்களே, நல்ல விதமாக தான் இருக்குது. அடுத்து செவ்வாயின் ஒருத்தர் இருக்கிறாரு. சரி, இந்த மடப்புறத்தை பற்றி பேசுகிறேன், அதை சொல்லிடுறேன். அந்த காளியம்மனை போய் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஏன்னா ராகு வந்து ராசியில் இருக்கும்போது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. போக முடியாதவர்கள் பக்கத்தில் இருக்கிற காளியம்மன் கோயிலுக்கு போங்க, பௌர்ணமி வழிபாடு பண்ணுங்க. துர்க்கையம்மனையும் கும்பிடலாம். துர்க்கையம்மன் வந்து சிவன் கோயிலில் இருப்பா, துர்க்கையம்மனை கும்பிடலாம். இருந்த போதிலும் காளியம்மனை கும்பிடுறது ரொம்ப சால சிறந்தது. அதை செய்யுங்க, நல்லபடியாக இருக்கும். அடுத்து வந்து சர்ப்ப விநாயகர் கும்பிடலாம். சர்ப்ப விநாயகர், விநாயகரோடைய 2 பக்கம் சர்ப்பமாக இருப்பார். இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி கரெக்டாக வருது, லாஜிக் கரெக்டாக இருக்குது. நீ சங்கடகர சதுர்த்தி கூட விநாயகர் கும்பிடலாம். எனக்கு ஏது 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அடுத்த வருட காலத்தில் நீங்கள் சங்கடகர சதுர்த்தி உங்களுக்கு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. கும்பராசிக்கு சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி விநாயகர் கும்பிடுங்க, நல்ல விதமாக இருக்கும். விநாயகர் கும்பிடுறதுனால ராகு கேதுவோட பிரச்சனையும் தீரும், சனி பகவானுடைய பிரச்சனையும் தீரும். சரியா, அது சில நேரத்தில் சங்கடகர சதுர்த்தி சனிக்கிழமை வரும். அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். காலண்டரை பாருங்கள். சரியா, சும்மா அப்படியே வீட்டில் இருக்கக்கூடாது. நமக்கு நல்லது நடக்கணுமா அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த டெய்லி காலண்டர் அப்படியே பார்க்கணும். பௌர்ணமி வந்துருச்சுன்னா ஒரு 4 நாளில் வரும். பௌர்ணமி முடிஞ்சு 4 நாளில் சங்கடகர சதுர்த்தி வரும், 4ஆவது நாள் வரும். அப்படி அந்நேரம் பாருங்கள். சனிக்கிழமை வந்துருச்சுன்னா கோயிலுக்கு போயிருங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நான் சனிக்கிழமை சொல்கிறேன், நேற்று தான் சனிக்கிழமை. இப்படி க்ளோஸாக வரும். சரியா, காலண்டர் பார்த்தா தெரிஞ்சிடும். என்றைக்கோ ஒரு நாள் சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி வந்துச்சுன்னா அன்றைக்கி கண்டிப்பாக விநாயகர் கோயிலுக்கு போயிருங்க. அந்த திதி அந்த டயத்துக்கு போயிருங்க. அந்த சங்கடகர சதுர்த்தி எந்த டயத்துக்குள்ளே இருக்கோ அந்த டயத்துக்கு போயிட்டு சதுர்த்தி திதி இருக்க டயத்துக்குள்ளே போகணும். சில நேரம் முடிஞ்சு போயிடும். அதனால் திதி இருக்கும்போது விநாயகர் பெருமானை கும்பிட்டு வந்துடுங்க. ராகு கேதுகளோட விநாயகர் இருப்பார். அந்த விநாயகர் கும்பிட்டு வர்றது கூடுதல் சிறப்பு. ரைட்டு, முடிஞ்சவரை உங்களுக்கு வந்து நீங்கள் சங்கரன் கோயில் போகலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க, தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க திருநாகேஸ்வரம் போகலாம், காளகஸ்து போகலாம். அதெல்லாம் வாய்ப்பு இருந்தால் தான். சரியா, வாய்ப்பு இருந்தால் போங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற விநாயகர்களுக்கு நான் சொல்கிற நாளில் போய்ட்டு வந்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு தான். இதுதான் வழிபாடு. உங்களுக்கு அடுத்த வழிபாடு 3 வருஷத்துக்கு வந்து இந்த வழிபாடு தான். சனி பகவான் பாத சனியாக இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. நீங்கள் விநாயகர் பெருமானை கும்பிட்டாலே எல்லாம் சரியாக போயிடும். ஏன்னா சனி பகவானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் ஒரு வேண்டிய கிரகம் விநாயகர். இவங்க 3 பேருமே ஒரு காலத்தில் நண்பராக இருந்தவங்க சூரிய குடும்பத்தில். சரியா, சூரிய குடும்பத்தில் தான் சனி பகவான் வளர்ந்தார். ஆஞ்சநேயரும் சூரியன் கண்ட்ரோலில் தான் இருந்தார், வாயு புத்திரன் ஆஞ்சநேயரும்.
அப்படின்னு புராணத்தில் கதை இருக்குது. அப்போ வந்து விநாயகருடைய பழக்கமும் இருக்குது. அதனால தான் விநாயகர் கும்பிட்றவங்களுக்கு வந்து ஆஞ்சநேயரும் உதவி பண்ணுவார், சனி பகவானும் கண்டுக்க மாட்டார், சனி பகவானும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஏன்னா ஒரு கதை இருக்குது, இன்று போய் நாளை வான்னு விநாயகர் முதுகில் எழுதி வச்சுட்டு போயிட்டாராம். அதனால சனி பகவான் வந்து சனி பகவானால் பீடிக்கப்படாத தெய்வம் வந்து விநாயகர் பெருமான் தான். சனி பகவான் எல்லா கிரகத்தையும் எல்லா தெய்வங்களையும் பிடிப்பார், எல்லா தெய்வத்தையுமே கண்ட்ரோலில் வச்சிருப்பாரு. அவர்கிட்ட இருந்து தப்பித்த ஒரு தெய்வம் வந்து விநாயகர் பெருமான் தான். முதல் கடவுள் முழு கடவுள் விநாயகர் பெருமான் தான். அவர் விநாயகர் பெருமானை கும்பிடுறது சால சிறந்தது. ரைட் நேர்களே, பெருசாலாம் நீங்கள் அலட்டிக்காதீங்க. கும்பராசியில் நமக்கு என்னடா ராசியில் ராகு வராரு, சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல கேது வராரு அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த வழிபாடு மட்டும் பண்ணுங்க. ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். சரியா? டுடே இஸ் மஸ்ட்டு. நிகழ்காலம் தான் நிஜம். அந்த நிஜத்தில் என்ன நடக்குதோ அதுதான் நம்ம வந்து கரெக்டாக கொண்டு போகணும். எதிர்காலம் இறைவன் கையில் இருக்குது. கடந்த காலத்தை பற்றி பேசணும்னா 10 பைசாக்கு தேராது. இறந்த காலம் இறந்த காலம் தான். அதை பற்றி வருத்தப்பட்டா கவலைப்பட்டா எதுவும் ஆக போகிறது கிடையாது. சரியா? காரியத்துக்கு ஆகாது. அதனால நிகழ்காலத்தை நிஜமாக்கணும்னா இது மாதிரி வழிபாடு பண்ணுங்க, சிறப்பாக இருப்பீங்க. இன்னும் நிறைய பேசலாம். அடுத்து போல இந்த வீடியோவில் நான் வந்து லக்கண ரீதியாக சில வழிபாடுகளை சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த லக்கண ரீதியாக தசாபதிக்கு சில வழிபாடுகளை சொல்கிறேன். நிறைய தகவல் இருக்குது, தசாபதிக்கும் போடுறேன் நான். சரியா நேர்களே? உங்களுக்கு வந்து சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, இந்த திசைக்குள்ள தான் நடக்கும் உங்களுக்கு. அந்த திசைகளுக்குமே பலன்கள் போடுறேன். ஏன்னா திசைகள் முக்கியம். திசைகள் வந்து கதி அட் பெர்சென்ட் உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சில பலன்கள் மாறுபடும். கோச்சார பலன்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். சரியா நேர்களே? உங்களுக்கு தசையும் கோச்சார பலன்கள் நல்லா இருந்துச்சுன்னா கூடுதல் பலன்கள் கிடைக்கும். முன்னுக்கு முன் முரணாக இருந்துச்சுன்னா பேலன்ஸாக தான் இருக்கும். ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே நடக்காது. இன்றைக்கி கும்பராசியில் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து தசாபதி நல்லா இருக்காது. கும்பராசியில் பிறந்திருப்பாங்க, கடக லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க, சரியில்லாத திசை நடக்கும். சரியா? கும்பராசி கடக லக்கணம் சனி திசை நடக்கும், சுத்தமாக நல்லா இருக்காது. அவங்க வந்து சதய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. ராகு திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு சனி திசை கரெக்டாக வந்து 40 வயசுக்குள்ள நடக்கும். போட்டு வறுத்து எடுத்துடும். கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பிரட்டி எடுக்கும். இந்த புரோட்டாவை போட்டு பிரட்டுவாங்கள்ல அந்த கல்லில், அது மாதிரி போட்டு பிரட்டி எடுக்கும். ஆமாம் சார், நான் வந்து சதய நட்சத்திரத்தில் பிறந்தேன், கடக லக்கணம், எனக்கு சனி திசை நடக்கு, நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா நல்லா இருக்காது. சனி பகவான் ஏதோ குரு சுக்க தொடர்பு இருந்தாருன்னா ஒரு நல்ல பலன்கள் கொடுப்பாரு, இல்லைன்னா சனி திசை நல்லா இருக்காது. ராசியாதிபதி தசையாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்படி சில மாறுபாடுகளை வந்து தசாபதி கொடுக்கும் லக்கண ரீதியாக. ஸோ அதுக்கு வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வந்து இந்த தகவலை இத்துடன் நிறைவேற்றுக்கிறேன். பெருசாக கவலைப்பட வேண்டாம், நல்லபடியாக தான் நடக்கும். கும்பராசிக்கு வந்து அடுத்து வருகிற காலங்களாக கொண்டாட்டமாக தான் இருக்கும். அந்த இறைவனோட அனுக்கிரகம் கிடைக்கும், இறைவனோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த இறை அருளாலும் இறைவனோட ஆசையாலும் நல்லபடியாக இருப்பீங்க.